Welcome to winme.com. இன்னைக்கு aptitude set 20 ஓட எக்ஸ்பிரஷன் பத்தி தான் பார்க்க போறோம். So first question பாருங்க. If a car moving at a speed of 100 km/h, how much distance does it cover in 1 second? ஒரு கார் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 100 km/h அப்படிங்கிற ஒரு ஸ்பீட்ல டிராவல் ஆச்சு அப்படின்னா அது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. 1 hour is equal எவ்வளவு கொடுத்தாங்க 100 km சொல்லி கொடுத்திருக்காங்க. So 1 hour னா அர்த்தம் என்னது 60 minutes. So 60 minutes equal to எவ்வளவு 100 km. क्वेश्चन அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க செகண்ட்ல கேட்டிருக்காங்க. So இந்த மினிட் வந்து செகண்டா மாத்திக்கோங்க. So நம்ம எவ்வளவு இருக்கும் 3600 செகண்ட்ஸ் இருக்கும். 3600 செகண்ட்ஸ் is equal to இந்த செகண்ட்ஸ் அதாவது நம்ம கிலோமீட்டர்ல இருக்கும்போது ஹவர்ல வச்சிருப்போம். செகண்ட்ஸ்ல மாத்த மீட்டர் per செகண்ட்ஸ் அப்படி நான் சொல்லி மீட்டரை மாத்திக்கோங்க. சோ கிலோமீட்டர் எவ்வளவு into 1000 போடுவீங்க. சோ இங்கேயும் அதே மாதிரி 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையானது ஒரு செகண்ட்ல எவ்வளவு கிராஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு. சோ 1 second is equal to divided by 3600. சோ இந்த 2 0 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். சோ இத என்ன பண்ணலாம் நம்ம டைரக்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து 36 வச்சு பண்ணும்போது 2 36 72 வரும். மீதி எவ்வளவு இருக்கும் 28 280. சோ 36 into 7 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 42 2 மீது 4 21 4 25. சோ 252 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். சோ அப்ப 27. சரியா? சோ நம்ம இதுல எவ்வளவு எடுத்தோம் 280 ன்னு எடுத்துப்போம். சோ 252 பாயிண்ட் மீதி எவ்வளவு இருக்கு நமக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா 280 இருக்கு. கரெக்ட்டா? சோ மீதி எவ்வளவு இருக்குன்னா 28 இருக்கும். சோ திரும்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு 280 தான் போடுவீங்க. கரெக்ட்டா? சோ திரும்பவும் ஒரு 280 தான் இருக்கு. சோ அதுல எவ்வளவு தான் இருக்கும் 7 தான் இருக்கும். அப்ப ஆன்சர் இருக்கும் 27.7 மீட்டர். சோ ஒரு செகண்ட்ல அது வந்து எவ்வளவு டிராவல் ஆகும் 27.7 மீட்டர் வந்து டிராவல் ஆகும். செகண்ட் क्वेश्चन பாருங்க. What is the next term 12 plus 3, 23 into 6, 34 plus 7, 45 into 20 அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. சோ டேர்ம் வந்து எப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படினா 1 plus 2 அப்பனா என்ன கிடைக்கும் நமக்கு 3 கிடைக்கும். 2 into 3 என்ன கிடைக்கும் நமக்கு 6 கிடைக்கும். my 3 plus 4 என்ன கிடைக்குது 7 கிடைக்குது. உங்க 4 into 5 என்ன கிடைக்குது 20 கிடைக்குது. சோ என்ன தெரியுது இந்த பிளஸ் டேர்ம் இருந்துச்சா ரெண்டு டிஜிட் ஆட் பண்ணா ஆன்சர் கிடைக்குது. மல்டிப்ளிகேஷன் சிம்பல் இருந்துச்சுனா ரெண்டு டைமே மல்டிப்ளை பண்ணா அந்த ஆன்சர் கிடைக்குது. சோ இங்க பிளஸ் இன்டு சோ அடுத்து என்ன வரும் நமக்கு பிளஸ் தான் வரணும். சோ இங்க மல்டிப்ளிகேஷன்ல ஏதாவது இருந்துச்சா நம்ம என்ன பண்ணலாம் எலிமினேட் பண்ணிடலாம். சோ ஏவையும் இந்த சியும் கண்டிப்பா நமக்கு வராது. கரெக்ட்டா? சோ அடுத்து நீங்க செக் பண்ணுங்க 56 plus 11. சோ 5 இன் 6 ஆட் பண்ணா என்ன கிடைக்குது 11 கிடைக்குது. ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கும் 56 plus 11. சோ இதுதான் இதோட next term இருக்கும். சோ நம்ம ஆப்ஷன் வச்சு செக் பண்ணாலே போதும் இந்த क्वेश्चனை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். third question பாருங்க. In a class of 60 students the ratio of boys and girls is 2:1. how many boys and girls in the class? ஒரு கிளாஸ்ல மொத்தம் 60 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அந்த boys and girls அதோட ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க boys is to girls ரேஷியோ கொடுத்திருக்காங்க 2:1 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க 60 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப அதுல boys எவ்வளவு girls எவ்வளவு அதான் நம்ம क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ நம்ம எப்படி பண்ணலாம் இத ரேஷியோ இருக்கறவங்க எப்படி எழுதலாம் x ன்னு எடுத்துக்கலாம். சோ 2x இது என்ன எடுக்கலாம் x is equal to எவ்வளவு 60. சோ நம்ம வந்து டோட்டல் அத ரேஷியோ வந்து நம்பரா எடுக்கணும் அப்படினா அது கூட ஒரு x ஆட் பண்ணா போதும். அப்ப 2x + x ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 60 கிடைக்கும். சோ நமக்கு என்ன இருக்கும் 3x is equal to 60. சோ கேன்சல் பண்ணிக்கலாம். சோ x is equal to எவ்வளவு 20. சோ x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது 20. சோ இத நம்ம இதுல அப்ளை பண்ணா போதும். சோ 2 into 20 தான் என்னது பாய்ஸ். அப்ப பாய்ஸ் வந்து எவ்வளவு இருப்பாங்க 40. 1 into 20 எவ்வளவு girls. சோ girls எவ்வளவு இருப்பாங்க 20. சோ பாய்ஸ் girls அவங்க வந்து எவ்வளவு இருப்பாங்க 40, 20 அந்த ரேஞ்சில இருப்பாங்க. சோ இந்த ரேஷியோ ப்ராப்ளம் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் நம்ம கொடுத்திருக்க ரேஷியோவை அதுக்கு ஒரு x மட்டும் ஆட் பண்ணி எழுதிட்டு டோட்டலா நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணா போதும் ஆன்சர் கிடைச்சிரும். ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. if x by 2y is equal to 6 by 7 the value of x minus y divided by x plus y plus 14 by 19 is இதான் கேட்டிருக்காங்க. சோ நம்ம கொடுத்திருக்கிறது x by 2y is equal to 6 by 7. சோ நம்ம என்ன பண்ணலாம் x டேர்மை மாத்திக்கலாம். சோ x டேர்மை நம்ம மாத்தும்போது என்ன இருக்கு அப்படினா இது வந்து மல்டிப்ளை ஆகும். சோ 12y divided by 7 இருக்கும். சோ x is equal to என்ன இருக்கும் இத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். சோ நமக்கு என்ன இருக்கும் 12y divided by 7 நமக்கு இருக்கும். கரெக்ட்டா? சோ இந்த x ஓட வேல்யூவை நம்ம அத அப்ளை பண்ணா போதும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ x minus y அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க 12y divided by 7
minus y divided by 12y by 7 plus y plus என்ன இருக்கும் 14 by 19 இருக்கும் கரெக்ட்டா சோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா போதும் நமக்கு அப்ப 12y minus 7y divided by 7 12y plus 7y divided by 7 plus 14 by 19 கரெக்ட்டா சோ இப்போ என்ன பண்ணலாம் இத சால்வ் பண்ணா போதும் இந்த 7 உம் இந்த 7 உம் கேன்சல் ஆயிடும் சோ 12y ல இருந்து 7y நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் 5y கிடைக்கும் 12y கூட 7y நம்ம ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 19y கிடைக்கும் பிளஸ் என்னது 14 by 19 சோ இந்த y யும் கேன்சல் ஆயிடும் சோ 5 by 19 plus 14 by 19 சோ 19 வந்து பேஸ் ஆன எடுத்துடலாம் சோ 5 plus 14 என்ன கிடைக்கும் 19 கிடைக்கும் சோ ரெண்டையும் கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் சோ இந்த क्वेश्चन ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் நம்ம கரெக்ட்டா xy கொடுக்கும்போது x இல்ல y ஏதாவது ஒரு டேர்மா கன்வர்ட் பண்ணி நம்ம செய்யும்போது இந்த மாதிரி क्वेश्चन எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் fifth question பாருங்க if plus means into minus means plus into means division and division means minus then the value of அப்படி சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க சோ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா plus means into அப்படினா அந்த plus இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் into போடுவோம் சோ minus means plus னா minus இருக்க இடத்துல plus போடுவோம் into means division னா அந்த into இருக்க இடத்துல என்ன பண்ணுவோம் division போடுவோம் சோ அதே மாதிரி இங்க கன்வர்ட் பண்ணலாம் சோ plus means என்ன கொடுத்திருக்காங்க into சோ இந்த இடத்துல என்ன வந்துரும் into வந்துரும் கரெக்ட்டா அது minus means plus சோ இந்த இடத்துல என்ன வந்துரும் plus வந்துரும் அடுத்து into means division சோ இந்த இடத்துல என்ன வந்து நமக்கு division வந்துரும் அடுத்து எடுத்துக்காங்க division means minus சோ இந்த இடத்துல என்ன வந்துரும் minus வந்துரும் இந்த வேல்யூ அப்படியே நீங்க எழுதுங்க 6 9 8 3 20 சோ இப்போ நார்மல் போல்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணா போதும் சோ 6 plus 9 into 8 divided by 3 minus 20 கரெக்ட்டா சோ இது நம்ம கேன்சல் பண்ணிரலாம் சோ 24 6 plus 24 minus 20 கரெக்ட்டா சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் பிளஸ் இருக்கறனால சோ 30 minus 20 சோ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 10 கிடைக்கும் சோ இந்த மாதிரி क्वेश्चन ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நமக்கு போல்ட்மாஸ் ரூல் தெரியணும் அப்புறம் ஆபரேஷன் வந்து சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சா போதும் இந்த மாதிரி क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் 6th क्वेश्चन பாருங்க a pineapple costs ₹7 each a watermelon costs ₹5 each expects ₹38 on these fruits the number of pineapples purchased is so question கேட்டிருக்கிறது number of pineapples purchased so pineapple ஓட காஸ்ட் so எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 7 so watermelon ஓட காஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 5 so டோட்டலா உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க அப்படினா 38 ரூபீஸ்க்கு வாங்கிருக்காங்க சரியா so क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க எவ்வளவு பைனாப்பிள் வந்து பர்சேஸ் பண்ணிருப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம அந்த 38 டேலி ஆகற வச்சு தான் நம்ம வந்து இத கண்டுபிடிக்க போறோம் சோ ரெண்டு பைனாப்பிள் வாங்கிருந்தாங்க அப்படினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 14 ரூபாய் கிடைக்கும் சரியா சோ 14 ரூபாய் கிடைக்கும் ஆனா நம்ம அந்த 38 ரூபீஸ்க்கு என்ன பண்ண முடியாது டேலி பண்ண முடியாது ஏன்னா அத ஹோல் நம்பரா வந்தா தான் அத டேலி பண்ண முடியும் அது முடியாது ஆப்ஷன் 2 வந்து வராது ஒருவேளை மூணு பைனாப்பிள் வாங்கிருந்தா எவ்வளவு இருக்கும் 21 சோ இந்த 21 என்ன பண்ண முடியாது 38 கூட நம்மால டேலி பண்ண முடியாது சோ இந்த ஆப்ஷன் B யும் வராது அதே ஆப்ஷன் C எடுத்துக்கோங்க 4 into 7 28 அப்படிதானே 4 into 7 28 அப்ப மீதி எவ்வளவு ரூபாய் இருக்கும் 10 ரூபாய் இருக்கும் 10 ரூபாய்க்கு ரெண்டு வாட்டர்மெலன் வாங்கலாம் கரெக்ட்டா சோ இந்த ஆப்ஷன் நம்மால என்ன பண்ண முடியுது அந்த ஈக்குவேஷனை டேலி பண்ண முடியும் சோ ஆப்ஷன் என்னதான் இருக்கும் C ஆ தான் இருக்கும் சோ இது வந்து 4 பைனாப்பிள் அவரால வாங்க முடியும் சோ இந்த மாதிரி क्वेश्चन உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படினா நீங்க ஆப்ஷன் வச்சு நீங்க செக் பண்ணீங்கன்னா இத ஈஸியா சால்வ் பண்ணலாம் 9th question பாருங்க A can do a piece of work in 7 days of 9 hours each and B can do it in 6 days of 7 hours each. How long will they take to do it work together? 2/3 hours a day. சரியா? So A வந்து 7 days of 9 hours. ஒரு நாளைக்கு வந்து 9 hours 7 நாள் வந்து வர்க் பண்றாங்க. அப்ப டோட்டலா அவங்க எவ்வளவு நாள் வர்க் பண்ணிருப்பாங்க அப்படினா 63 hours வந்து வர்க் பண்ணிருப்பாங்க. கரெக்ட்டா? So அதே மாதிரி B வந்து 6 in 7 hours அதாவது 6 days in 7 hours so அதிகமா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் so 7 35 6 42 இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம டோட்டல் யூனிட் என்ன எவ்வளவு வர்க் பண்ணிருக்காங்க அத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் so 63 க்கும் 42 க்கும் நீங்க வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க so நீங்க மூணால போடலாம் so 2 3 6 1 3 3 1 3 4 3 12 so இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது இத மல்டிப்ளை பண்ணலாம் சாரி சால்வ் பண்ணலாம் 7 ஆல சால்வ் பண்ணலாம் சோ 3 21 7 14 சோ இதுக்கு மேல இத பண்ண முடியாது சோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சோ 3 9 7 14 சோ 14 * 9 9 36 மீதம் 3
9 12 ஸோ 126 யூனிட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க டோட்டலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ 126 யூனிட் வந்து டோட்டலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஏவோட யூனிட் என்ன பியோட யூனிட் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் 63/126 இருக்கும். பி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் 42/126 இருக்கும். ஸோ இது சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன இருக்கும் 2 யூனிட் இருக்கும். இதை சால்வ் பண்ணும்போது 3 யூனிட் இருக்கும். ஸோ ஏவையும் பியும் சேர்ந்து இப்போ எவ்வளோ யூனிட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டோட்டல் யூனிட்லேருந்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணால் போதும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஏ பிளஸ் பி ரெண்டு சேர்ந்து எவ்வளோ யூனிட் ஆட் பண்ணியிருப்பாங்க 126/5 கரெக்டா. ஸோ டோட்டல் யூனிட்டை வந்து இவங்க இவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் கொஸ்டின் என்ன பாருங்க ஹவு லாங் தே வில் டேக் டு டூ இட் ஒர்க் டுகெதர் 8 2/3 ஹவர்ஸ். ஸோ இந்த ஒர்க்கை 8 2/3 ஹவர்ஸ் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாள் செய்வாங்க சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 126/5 டிவைட் பை ஹவர்ஸ் அது மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றி 2/5. ஸோ இங்கே 40. ஸோ நம்ம என்ன கிடைக்கும் 42/5 கிடைக்கும். ஸோ இந்த 5 நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ 42 என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ டோட்டல் எத்தனை இருக்கும் 3 டேஸ் இருக்கும். ஸோ அவங்க எத்தனை நாள் முடிப்பாங்க 8 2/5 ஹவர்ஸில் முடிச்சவங்க எத்தனை நாள் முடிப்பாங்க 3 டேஸில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. 10th question பாருங்க the inner circumference of a circular racetrack 14 meter wide is 440 meter. Find the radius of the outer circle. சரியா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்படிதான் ஒரு சர்க்குலர் ரேஸ் ட்ராக் வந்து இருக்குது. ஸோ இதோட அகலம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 14 மீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு 440 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்டர் சர்க்கிளோட அதாவது ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கரெக்டா. ஸோ இதோட ரேடியஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ உள்ளாடி இருக்க சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன பண்ணோம் ஈக்குவேட் பண்ணோம். ஸோ என்ன இருக்கு நமக்கு 2πr இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் 440. ஸோ இந்த r கண்டுபிடிங்க. ஸோ r இஸ் ஈக்குவல் டு 440 இன்ட்டு 7/22 இன்ட்டு 1/2 கரெக்டா. இதை கேன்சல் பண்ணலாம் 20. ஸோ ஈரேல 14 அவ்வளோதான். இது நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க 10. ஸோ r இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும் 70 மீட்டர் இருக்கும் கரெக்டா. ஆரோட வேல்யூ என்ன இருக்கும் 70 மீட்டருக்கு இருக்கும். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 70 மீட்டர். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது இதோட ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த 70 கூட இந்த 14 ஆட் பண்ணிதான் போதும். ஸோ அதோட ஆரோட வேல்யூ என்ன இருக்கும் 84 மீட்டர் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு இந்த டயக்ராம் டிரா பண்ண தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 11th கொஸ்டின் பாருங்க if p percentage of p is 36 then find p. ஸோ போர்ட் மாஸ் ரூல் நம்ம அப்ளை பண்ணா போதும். ஸோ p percentage ஆஃப்னா p divided by 100 ஆஃப் என்ன பண்ணுவீங்க இன்ட்டு p is equal to என்ன பண்ணுவீங்க 36. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ p இன்ட்டு p என்ன கிடைக்கும் p ஸ்கொயர் is equal to 3600 கிடைக்கும். ஸோ இது ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும் p is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3600. ஸோ p ஓட வேல்யூ என்ன இருக்கும் 60. ஸோ p ஓட வேல்யூ என்ன இருக்கும் 60. ஸோ நார்மல் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணா போதும் ஆன்சர் கிடைக்கும். 12th question பாருங்க the least whole number which when subtracted from both the terms of the ratio 6:7 gives a ratio less than 16:21 is சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 6/7 இந்த ரேஷியோல ஏதாவது ஒரு டேர்ம் ஒரு xங்கற ஒரு டேர்ம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது 16/21 விட கம்மியான ஒரு வேல்யூவை கொடுக்குது அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம சால்வ் பண்ணலாம். So cross multiply பண்ணிக்கோங்க. So 21 into 6 minus x less than 16 into 7 minus x. So உள்ளாடி multiply பண்ணலாம். So 21 into 6 ஒரு 6 இது 12. So 126 minus 21x less than 16 into 7. So 42 2 மீது 4 ஒரு 7 4 11. So 112. So 112 minus 16x. கரெக்ட்டா? So நீங்க லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கோங்க. So 126 minus 112 less than minus 16x plus 21x கரெக்ட்டா. சோ இத நீங்க திரும்ப சால்வ் பண்ணலாம். சோ 126 ல இருந்து என்ன பண்ணனும் 112 வந்து கழிக்கணும். சோ நமக்கு 4 1 சோ 14 less than நமக்கு என்ன இருக்கும் 5x ன்னு இருக்கும். சோ அப்படியே நம்ம ஆப்போசிட் எழுதணும்னா 5x greater than என்ன இருக்கும் 14 இருக்கும். சோ x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும் 14 divided by 5 சோ என்ன கிடைக்கும் 2.8 கிடைக்கும். x greater than 2.8 சோ அப்ராக்ஸிமேட்டா ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது என்ன கிடைக்கும் x ஓட வேல்யூ என்ன இருக்கும் 3 ன்னு இருக்கும். சோ x ஓட வேல்யூ 2.8 இருக்கும்போது நியரஸ்ட் வேல்யூ என்ன எடுப்போம் 3 ன்னு எடுப்போம். சோ அதோட வேல்யூ என்ன இருக்கும் 3 ன்னு இருக்கும்.
12th question பாருங்க. The HCF of 924, 105 and 525 is. So இது தானாகத்தில் நம்ம செய்ய போறோம். So 924, 105, 525. கரெக்டா? So இது நம்ம என்ன பண்ணலாம்? First 3 ஆல போடலாம். So 3 9, 0, n 24. கரெக்டா? So 3 9, 5 15. So 1 3, திரும்ப 2 இருக்கும். 7 21, 5 15. So திரும்ப இது எதால போடலாம்? 7 ஆல போடலாம். So 4 28, 4 28, 5 35, 2 14, 5 35. So இதுக்கு மேல நம்ம காமனா இதாலையும் போட முடியாது. So HCF என்னது? Highest common factor. So இந்த 3 7 மட்டும் தான் அந்த 3 டேர்மே காமனா டிவைட் ஆயிருக்கு. So HCF ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 3 into 7 is equal to என்னது? 21. So இதான் இதோட ஆன்சரா இருக்கும். So LCM நாம இதே மாதிரி செய்வோம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா LCM. HCF அப்படினா காமனா இருக்க வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணா அது வந்து HCF னு கிடைக்கும். 14th question பாருங்க. Find the least number which when divided by 5 6 7 8 leaves a remainder 3 but when divided by 9 leaves no remainder. So இந்த question பாருங்க least number சொல்லி கொடுத்திருக்காங்க. So first நம்ம என்ன பண்ணிருக்கு? LCM எடுக்கணும். LCM of 5 6 7 8. சரியா? இதுக்கு நம்ம LCM எடுக்க முடியுமா? So நம்ம வேணா 2 ஆல போடலாம். அப்படிதானே? So 2 ஆல போடும்போது நமக்கு என்ன இருக்கும்? 5 3 7 4 ன்னு இருக்கும். So இதுக்கு மேல நம்ம இத வச்சுமே அத டிவைட் பண்ண முடியாது. So இத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. So 5 15 7 நால 28. சரி 5 15 7 நால 28. So அத நம்ம ரெண்டால மல்டிப்ளை பண்ண போறோம். So 8 40 1 2 1 8 5 10. So 0 8 நால 12 2 மீதம் 1. So 420 நமக்கு கிடைக்கும். So ரெண்டால மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 814 கிடைக்கும். So LCM என்ன இருக்கும்? 814 இருக்கும். என்ன கொடுத்திருக்காங்க? leaves a remainder 3 but when divided by 9 leaves no remainder. So first இந்த நம்பர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். So அதனால இதுல என்ன பண்ணலாம்? 840x plus என்ன பண்ணலாம்? 3. ஏன்னா இந்த ரிமைண்டர் வந்து என்னதான் இருக்கு? 3 ஆயிருக்கு. So இங்க x ங்கிறது என்ன அப்படினா நம்ம இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டுறோம். So இந்த x ஓட வேல்யூக்கு பதிலா 1 2 3 நம்ம அப்ளை பண்ணுவோம். So அந்த நம்பர்ல எது கம்ப்ளீட்டா 9 ஆல டிவைட் ஆகுதோ அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். கரெக்ட்டா? So x ஓட வேல்யூ வந்து 1 ன்னு போடுங்க. So அப்ப என்ன இருக்கும்? 840 into 1 840 plus 3. So நம்ம என்ன இருக்கும்? 843 divided by என்ன போடுங்க? 9 போட்டு செக் பண்ணுங்க. So கண்டிப்பா இது டிவைட் ஆகாது. So இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துறலாம். So அடுத்து x is equal to 2 போடுங்க. So 840 into 2 plus 3. So 840 into 2 நம்ம என்ன இருக்கும்? 84 into 2. So 4 into 8 8 2 16. So 1683 divided by 9 போட்டு செக் பண்ணிக்கோங்க. So இது போதும் பாருங்க. So 9 மீதி 78 இருக்கும். So 78 னா 98 72. So என்னம்போதா 72. So மீதி 63 இருக்கும். So 7 63. கரெக்ட்டா? So நம்ம என்ன பண்ணலாம்? இத கேன்சல் பண்ணி முடிச்சாச்சு. So இது எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுது. So அப்ப நம்ம ஆன்சர் என்னதான் இருக்கும்? 1683 ஆ தான் இருக்கும். So இதுதான் நமக்கு வந்து 9 வச்சு டிவைட் பண்ணும்போது least no remainder கிடைக்குது. So நம்ம ஆன்சர் என்ன இருக்கும்? 1683 இருக்கும். second question பாருங்க. least common multiple of a power k, a power k plus 3, a power k plus 5, k such that n கொடுத்துட்டாங்க. So k such that n. So அப்ப k வந்து நம்ம 1 போட்டோம் அப்படினா இங்க என்ன கிடைக்கும் அப்படினா a power 1, இங்க a power 4, இங்க a power 6. So நமக்கு இதுக்கு வந்து LCM எடுக்கணும் அப்படினா சப்ஸ்டிட் இண்டிசஸ்ல பவர்ல எந்த வேல்யூ ஹையஸ்டா இருக்கோ அத எடுப்போம். So அப்ப இதோட LCM என்ன இருக்கும்? a power 6. So நம்ம மேத்தமேட்டிக்கலா பார்க்கும்போது இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? a power k plus 5 ன்னு இருக்கும். கரெக்ட்டா? So அடுத்த क्वेश्चन பாருங்க. fill in the blanks 1, 4, 13, 40, 121. So இந்த மாதிரி क्वेश्चन கொடுக்கும்போது நமக்கு இதோட டிஃபரன்ஸ் பார்ப்போம். So இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3. So இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 9. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு நமக்கு? 27 இருக்கு. அப்படிதானே? So 40 க்கும் 121 க்கு நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு? 81 இருக்கும். So நல்லா கவனிங்க. So 3 into 3 என்னது? 9. 9 into 3 எவ்வளவு? 27. 27 into 3 எவ்வளவு? 81. So அடுத்து என்ன நம்பர் ஆட் ஆயிருக்கும்? 81 into 3. So 1 3 n 3 24. So இந்த 243 வந்து அதோட டிஃபரன்ஸா இருக்கும். அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன இருக்கு நமக்கு? 243 இருக்கும். அப்ப நம்பர் என்ன இருக்கும்? 243 கூட 121 ஆட் பண்ணி இருக்கோம். அப்ப இந்த 243 கூட 121 ஆட் பண்ணி இருக்கோங்க.
4 4 2 6 3. ஸோ ஆன்சர் இருக்கும் 364 இருக்கும். ஸோ அதோட வேல்யூ என்ன இருக்கும் 364 இருக்கும். 17 கொஸ்டின் பாருங்க. which is the largest number 15 by 17, 15 by 18, 15 by 19, 15 by 21, 15 by 23. இதே டினாமினேட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வேல்யூ வந்து நியூமரேட்டர்ல இருக்கு. ஸோ நியூமரேட்டர்ல இருக்க வேல்யூ வந்து எல்லாமே சேமா இருந்துச்சு அப்படின்னா இங்க லார்ஜஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்போசிட்டா எடுத்தா போல நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா? ஸோ லார்ஜஸ்ட் கொடுத்தாச்சுன்னா டினாமினேட்டர்ல இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம சூஸ் பண்ணா போதும் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 17 by 15 by 17. ஸோ 17 is ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இங்க லார்ஜஸ்ட் நம்பர் என்ன ஆயிரும் 15 by 17 ஆயிரும். சப்போஸ் உங்க ஸ்மாலஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்குள்ளே லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இதோட ஆன்சர் ஆயிடும். இது வந்து ஒரு ட்ரிக். கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன இருக்கும் 15 by 17 தான் இதில் லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும். 18 கொஸ்டின் பாருங்க. இஃப் a by b is equal to 3 by 4 and 8a plus 5b is equal to 22 then the value of a is சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுங்க ab ரெண்டு டைம் ஒன்று ஏவா கன்வெர்ட் பண்ணணும் இல்லைன்னா b கன்வெர்ட் பண்ணணும். ஸோ a by b is equal to 3 by 4 னா a is equal to என்ன இருக்கும் 3 by 4 b இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணா போதும். ஸோ 8a அப்படின்னா என்ன இருக்கும் 8 into 3 by 4b plus 5b is equal to என்னது 22. இது சால்வ் பண்ணிக்கோங்க. 7 8. ஸோ நம்ம என்ன இருக்கும் 6b plus 5b is equal to 22. ஸோ 11b is equal to 22 இருக்கும். ஸோ b is equal to என்ன இருக்கும் 2 இருக்கும். ஸோ b is equal to 2 கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம இந்த a அப்ளை பண்ணா போதும் a ஓட ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ a is equal to 3 by 4 b க்கு மேல என்ன பண்ணணும் 2 போடணும். ஸோ கேன்சல் பண்ணா a is equal to என்ன இருக்கும் 3 by 2 இருக்கும். ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்கு நமக்கு 3 by 2 இருக்கும். கொஸ்டின் பாருங்க. find the value of cube root of 729 minus cube root of 27 divided by cube root of 512 plus cube root of 343. ஸோ கரெக்டா நமக்கு இந்த வேல்யூ நம்ம கரெக்டா அப்ளை பண்ணாலே இப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 729 cube root என்னது 9, 27 cube root என்னது 3, 512 cube root என்னது 8 plus 343 cube root என்னது 7. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்க. 9 minus 3 இருக்கும் 6 divided by 8 plus 7 என்ன இருக்கும் 15. கேன்சல் பண்ணா 7 3 6 5 3 15. ஸோ ஆன்சர் என்ன இருக்கும் 2 by 5 இருக்கும். ஸோ நம்மளோட கியூபோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். 20th கொஸ்டின் பாருங்க. A wheel makes 1000 revolutions in covering a distance of 88 km. Find the radius of the wheel. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா தெரியும் 2πr. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 1000 ரெவல்யூஷன் நடந்திருக்கு. அப்போ 1000 into 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 88 கிலோமீட்டர் நம்ம வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ண என்ன கிடைக்கும் 88,000 மீட்டர் நமக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ சால்வ் பண்ண போது ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 3 0 கேன்சல் ஆயிடும். ஸோ ஆரோட வேல்யூ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 82 into 1/2 into 7/22 நமக்கு இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 4 2 8 4 2 8 ஸோ 2. ஸோ ஆரோட வேல்யூ என்ன இருக்கும் 14 மீட்டர் இருக்கும். ஸோ இதோட ரேடியஸ் என்ன இருக்கும் 14 மீட்டர் இருக்கும். நம்ம இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்க. A man invested 1/3 of his capital at 7%. ஸோ அப்போ 1/3 into x into 7% என்ன பண்ணுவீங்க 7/100 போட்டா போதும். சரியா? பிளஸ் 1/4 at 8%. ஸோ 1/4 into x into 8% னா 8 divided by 100 போட்டுக்கோங்க. கரெக்ட்டா? and the remainder at 10%. அப்ப ரிமைண்டர்னா என்ன இருக்கும் இந்த 1/3 plus 1/4 ல இருந்து மீதி வர்றது. அப்ப நம்ம என்ன இருக்கும் நமக்கு 7 divided by 12. அப்ப ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும் 5/12 இருக்கும். கரெக்ட்டா? சோ ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும் 5/12. சோ 5/12 x into 10 divided by 100 is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 561 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் இந்த x ஓட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். 100 இங்க காமன் வேல்யூ எடுத்துக்கோங்க. So 1/3 x into 7 plus 1/4 x into 8 plus 5/12 x into 10 is equal to 56100 ஆயிடும். So இந்த 100 நான் என்ன பண்ணிட்டேன் வெளியில எடுத்துட்டேன். இப்போ சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணிக்கோங்க. 1 4 2 4 8 6 2 12 5 2 10. ஸோ இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை பின்னம் எழுதிக்கோங்க. 7x/3 plus 2x
by 1 plus 25x by 6 is equal to 56100. கரெக்ட்டா? சோ இதுக்கு LCM எடுத்துக்கலாம். சோ 3018. சோ இதான் இதோட LCM. சோ இத ஆட் பண்ணிக்கோங்க. சோ 3018 அப்படினா நம்ம என்ன பண்ணனும், இங்க 6 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 7 ஆல என்ன கிடைக்கும், 42. சோ 42x plus இங்க என்ன பண்ணனும், 18 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 36x plus இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப 75x is equal to 56100 ன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த x ஆட் பண்ணிக்கலாம். சோ நமக்கு என்ன இருக்கும் அப்படினா 56100 into 18. சோ இங்க x நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா 5 6 11 11 2 13 மீதி 1. அப்ப 8 8 4 12 12 15. சோ 153x ன்னு இருக்கும். சோ நம்ம ரைட் சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும், சோ டிவைட் பை 153 மாறிடும். சோ இத கேன்சல் பண்ணிக்கலாம் நீங்க 3 ஆல. சோ 5 3 15 1 3 3. சோ இத கேன்சல் பண்ணிக்கோங்க. சோ 1 3 3 மீதி 26 இருக்கும். 26 னா n 3 24 மீதி 2 இருக்கும். 7 3 21 0 0. சோ இந்த 51 நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 3 7 3 21. சோ 6 3 18. சோ இந்த 17 இது நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க. சோ 1 17 17 மீதி 1 இருக்கும். சோ 1100 into 6. சோ நமக்கு எவ்வளவு இருக்கும், 6600 ரூபாய் இருக்கும். சோ அப்ப உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும், 6600 இருக்கும். இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்ணாலே போதும், இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, the height and area of a trapezium are 12 cm and 102 cm square respectively. If one of the parallel side is 8 cm, then the other parallel side is. கரெக்ட்டா? சோ நமக்கு ஏரியாக்கு ஃபார்முலா தெரியும். சோ ஏரியா is equal to a plus b divided by 2 into h. சோ ஏரியா என்ன கொடுத்திருக்காங்க, 102 கொடுத்திருக்காங்க. ஒரு சைடு வந்து 8 ன்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு சைடுனா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஹைட்டோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 12. சோ இத சால்வ் பண்ணலாம். சோ r என்ன 12. சோ 102 is equal to இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 48 plus 6b நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? சோ இங்க லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கோங்க. 102 minus 48 is equal to 6b. சோ 102 ல இருந்து 48 நீங்க கழிச்சுக்கோங்க. சோ 12 8 கழிச்சா 4, 9 4 கழிச்சா 5. சோ 6b is equal to என்ன இருக்கும், 54 இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். So b is equal to 54 divided by 6. So 9 54. So b ஓட வேல்யூ என்ன இருக்கும், 9 இருக்கும். அதாவது இன்னொரு சைடு அதோட b ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 9 இருக்கும். தேர்ட் क्वेश्चन பாருங்க. At what rate percent of compound interest per annum will rupees 640 amounts to rupees 774.40 in 2 years when the interest is being compounded annually. So compound interest கொடுத்திருக்காங்க. So ஃபார்முலா என்ன அப்படினா amounts equal to p into 1 plus r divided by 100 whole power n. So நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், r தான் கண்டுபிடிக்க போறோம். So amount ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 774.40. p வந்து 640. 1 plus r by 100 தான் என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். பவர்ல இருந்தது 2. So நம்ம வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம். அப்படிங்கும்போது 77440 divided by 640 நான் into 100 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். again இருக்கும் 1 plus r by 100 whole square இருக்கும். கரெக்ட்டா? சோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த லெஃப்ட் சைடுல இருக்க வேல்யூ என்ன பண்ண போறோம், ஸ்கொயரா அதே மாதிரி கன்வர்ட் பண்ண போறோம். சோ இத நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க. 8 8 64 0 0. சோ இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. சோ 9 8 72 மீதி 54 இருக்கும். சரியா? சோ 54 அப்படினா நமக்கு 8 ஆல கேன்சல் பண்ணலாம். சோ 8 8 64 அப்ப 7 8 56 அது வராது. சோ 6 8 விடுங்க, 6 8 48. மீதி எவ்வளவு இருக்கும், 6 இருக்கும். சோ 6 போடும்போது நீங்க 8 8 64 ஆயிடும். சோ 9680 ன்னு இருக்கும். சோ இதையும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல் ஆகும். சோ நீங்க 4 2 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 2 8 0. 2 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 2 8 8 2 16 4 2 8 ன்னு இருக்கும். சோ 484 divided by 400 is equal to 1 plus r by 100 the whole square ன்னு இருக்கும். So the 484 divided by 400 எப்படி எழுதலாம், 22 by 20 the whole square எழுதலாம். So எப்படி எழுதலாம் அப்படினா 22 by 20 the whole square is equal to 1 plus r by 100
the whole square இருக்கும். So இந்த ஸ்கொயர் என்னதாயிரும் நமக்கு கேன்சல் ஆயிரும். So இது LCM எடுத்துக்கோங்க நீங்க. அப்ப 22/20 is equal to 100 plus r divided by என்ன இருக்கும் 100 இருக்கும். So நமக்கு என்ன இருக்கும் இந்த 20 கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 1 2 I 2 10. சரியா? So கிராஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன இருக்கும் 22 * 5 so 2 10 க்கு 0 மீதம் 1 2 10 11 110 இருக்கும். கரெக்ட்டா? So 110 is equal to 100 plus r. So r is equal to என்ன இருக்கும் 10% இருக்கும். So நமக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அதை கரெக்ட்டா நம்ம அப்ளை பண்ணாலே இந்த क्वेश्चन ஈஸியா. 34th question பாருங்க. If the diagonal of a rectangle is 17 cm long and the perimeter of the rectangle is 46 cm, then the area of the rectangle is. அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இப்படி இருக்கு அப்படினா இதோட பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இதோட டயகனல் வந்து 17 cm சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது நம்ம இதோட ஏரியா கண்டுபிடிக்க போறோம். சோ நம்ம வந்து லெந்த் வந்து நீங்க x ன்னு எடுத்துக்கோங்க. பிரெத் வந்து y ன்னு எடுத்துக்கோங்க. சோ அது அப்புறம் இது வந்து என்ன இருக்கும் x ன்னு இருக்கும். இது வந்து என்ன இருக்கும் y ன்னு இருக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். சோ பித்தகரஸ் தியரம் இதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படினா x² + y² is equal to என்ன இருக்கு நமக்கு 17 the whole square இருக்கும். சோ 17 ஸ்கொயர் நம்ம என்ன இருக்கும் 17 * 17 49 1 7 7. சோ 9 7 14 18 மீதம் 1 289 இருக்கும். கரெக்ட்டா? சோ x² + y² is equal to என்ன இருக்கு நமக்கு 283 இருக்கும். சோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே வெச்சுக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படினா பெரிமீட்டர் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 46 cm கொடுத்திருக்காங்க. சோ பெரிமீட்டர் அர்த்தம் என்னது 2 * length plus breadth. So x plus y is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 46 cm சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ பெரிமீட்டர் வந்து எவ்வளவு 46. சோ x plus y நமக்கு என்ன இருக்கும் 23 இருக்கும். கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இது ஸ்கொயர் பண்ணி இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறோம். சோ இது ஸ்கொயர் பண்ணியாச்சு அப்படினா நமக்கு என்ன இருக்கும் x plus y the whole square is equal to 23 square. அப்ப இது நீங்க ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. சோ 3 9 2 4 2 6 2 6. சோ 9 12 2 மீதம் 1 529 கிடைக்கும். சோ இதோட வேல்யூ என்ன இருக்கும் 529 கிடைக்கும். சோ x plus y the whole square அர்த்தம் என்னது x² plus y² plus 2xy is equal to என்ன இருக்கும் 529 இருக்கும். இதுல x² plus y² க்கு வேல்யூ தெரியும். என்ன தெரியும் 283 தெரியும். சோ இந்த வேல்யூ நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ 283 plus 2xy is equal to என்ன இருக்கும் x² plus y² ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 289. சோ 289 plus 2xy is equal to என்ன இருக்கும் 529 இருக்கும். So 2xy is equal to நமக்கு இந்த 529 ல இருந்து 289 கழிக்கணும். அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 214 இருக்கும். So xy is equal to என்ன இருக்கும் 120 இருக்கும். சரியா? So xy அப்படிங்கிறது என்னது length into breadth. அதாவது ஏரியாவோட ஃபார்முலா length into breadth equal to எவ்வளவு இருக்கும் 120 நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம வின்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். Thank you so much for watching.